என்னமா பிரச்சனை? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அப்பா அம்மா எல்லாம் பெங்களூர்லயே வியாபாரம் பண்றாங்க. அவங்க கூட இருந்தப்ப எங்க வீட்டுக்காரர் எனக்கு பழக்கமாயிட்டாரு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பாஸ் பண்ணிட்டேன், +2ல நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்றதுக்காக போனோம். ஓ, அப்படியா விஷயம்? அப்படியே இவரு பார்த்துட்டு பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க அப்பவே சொன்னோம், நான் கிறிஸ்டினு, நீ ஹிந்து, உனக்கு எனக்கு செட் ஆகாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எங்க அம்மா எனக்கு கர்நாடகால கட்டி கொடுக்க மாட்டாங்க, நான் தமிழ்நாட்டுல இருக்கிறவ, நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா பின். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் சொல்லி ரொம்ப ப்ரொபோஸ் பண்ண. 7 years லவ் பண்ணோம். வேளாங்கண்ணியில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சு. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. சம்பாரிச்சு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. என்னை ஊருக்கு அனுப்பிட்டு இவர் வேற பொண்ணு கூட தொடர்பாயிட்டு இருக்காரு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. தீபாவளி அப்ப மெட்ராஸ் கூட்டு போனாரு. கூட்டிட்டு போயிட்டு என்னை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அதிகமா இருந்தா? அவர் மட்டும் விட்டுட்டு சொல்லாம பெங்களூர் போயிட்டு இருக்காரு. என்ன கொடுமை சரவணன். அக்கா கிட்ட சொன்னேன், வருவாண்டி நீ பயப்படாத, என் தம்பி எங்கேயும் போக மாட்டான்னு சொன்னாங்க. தைரியத்துல நான் இருந்தேன். 3 நாள் போன் பண்றாரு, நானு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நீ வந்தாவணும், இல்லைன்னா நான் இங்கே செத்துருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொன்னாலும் வந்தாரு ரிட்டன். வந்து நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாசமாயிடுச்சு, என்னால 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நான் அவ கூட தான் வாழ போறேன். நீ 3 லட்சம் கொடுத்தா உன் கூட வாழறேன், இல்லைன்னா நான் வாழ மாட்டேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? பிரச்சனை பொண்ணு தானே நீ. காசு கொடுத்து ஒருத்தன் வாழறேன்னு சொன்னா அவன் வாழ்வேன் அவன் கூட. உன் பேரு சுகுணா. குணா மேட்சிங்கா இருக்கு பேரு. அக்கா சிஸ்டர். வீட்டுல இருக்கும்போது உன் வீட்டுக்கார் இல்லன்னு சொல்லிட்டு வந்து கதவு தட்டுறாங்களா நைட்டு. என்ன கொடுமை சரவணன். உங்க குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன். யாரு தெரியாது, அந்த ஊர்ல கூப்பிடுறாங்களா யாரும் சுத்த இருக்க ஜென்ஸ். 12 மணிக்கு வந்து கதவு தட்டுற. அப்ப வந்து நீ மேடம் வா, அங்க வா அப்படி எல்லாம் சொல்றாங்க. மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு நாங்க போன் பண்ணி கூப்பிட்டோம், அவங்க வரல, அதனால அவங்க பண்ணிட்டாங்க. கதை இப்படி போகுதா சார்? அவங்க டைவர்ஸே இல்லாம எப்படி சார் பண்ண முடியும்? உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா பண்றதுக்குன்னு நான் கேட்டேன். அதானே உலக வழக்கம். தெரிஞ்சு பண்ணிக்கிட்டியா தெரிஞ்சாம பண்ணிக்கிட்டியாமான்னு கேட்டோம். டைரக்டா கேட்கணும். இவங்க சொல்றது அவங்க சொல்றது வேணாம். இது சூப்பர். குழந்தை இருக்கும் தெரியும், பொண்டாட்டி இருக்கும் தெரியும், ஆனா பொண்டாட்டி என்கிட்ட வாழல போயிட்டான்னு சொன்னாங்க இவங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. ஃபர்ஸ்ட் வந்து நீ பண்ண தப்பு, வேற அவங்க ஹஸ்பண்ட நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணது தப்பு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கல்யாணம் ஆனது உனக்கு தெரியலன்னா கூட, அப்படி இருந்தா கூட அவங்க தான் மனைவி, நீ மனைவி கிடையாது. ஓடி போயிட்டு வரும்போது அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, 15 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் எடுக்குது, ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சரி, நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டுக்காரர் நான் சொன்னேன், நான் வந்துட்டு எங்க வீட்டு பக்கம் நான் போயிடுறேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா. எப்படி கோர்த்து விடுது பாரு. வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, நான் உன் கால நான் உள்றேன், விட்டு நீ போயிடாத, என்ன 7 வருஷம் ஜெயில போட்டுருவாங்கன்னு சொன்னேன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. நான் போலீஸ் கட்ட, நான் அங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தேன், எனக்கு கல்யாணம் வந்து தெரியாது சார் அந்த நான் சொன்னேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? இவங்களுக்கு கால் பண்ணாங்க, வாங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுங்க, என் புருஷன் வேணாம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். புருஷங்கிறது என்ன பொருளா? அவங்க 3 லட்சம் ரூபாய் கேட்டாலும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அவங்க புருஷன். அது நீ கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. நான் வண்டியா கேட்பேன். போடா நான் ஒரு நடிகை. 3 லட்சம் ரூபாய் கேட்டாலும் 10 லட்சம் ரூபாய் கேட்டாலும் காசு கேட்கலனாலும் உனக்கு புருஷன் கிடையாது, அவளுக்கு தான் புருஷன். யாரோ ஒருத்தன் உன்னை ஏமாத்தி 5 நாள் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கான், அப்ப அவங்க கூட போய் வாழ்ந்துருவியா நீ? என்ன பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காத. இவங்க அப்பா, எங்க வீட்டுக்காரோட அப்பா அம்மா எல்லாம் வர வச்சாங்க. யார் உங்க வீட்டுக்காரரு?
ஏமாத்திருக்கான் போய் சொல்லி பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு வந்திருக்கான்னு நீ என்ன செய்யணும்? செருப்பை கட்டி அடிக்கணும். மேடம் நான் அறிவு இருக்கா அவனுக்கு? நாங்க போலீஸ்காரெல்லாம் இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சைன் போட்டுட்டு ஏன்னா ஆடா மாடா நடுவுல உட்காருங்க. அங்க இரு. நல்லா முருகன் மாதிரி 2 சைடு 2 தம்பதி சமேதம் நாங்க பாக்கட்டும். அழகா நக்கல்யா அவனுக்கு என்ன நினைப்பு மனசுல? இன்னும் 2 பொண்டாட்டி கட்டுறீங்களா? பாக்கலாமா? பொண்ணு பாக்கலாமா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு பிரியா எவ்வளவு நாள்ல போர் அடிக்கும்? அடுத்த பொண்டாட்டி தேடணும்ல. ஏதாவது ஹெல்ப் தேவையா? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. ஒரு மேட்ரிமோனி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாமா? ஒழுங்கு மரியாதை குடும்பம் பண்ணு சொல்லிருக்கணும். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனு சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. எனக்கு யாருமே இல்ல மேடம். என்ன யாருமே இல்ல? உங்க அம்மா இருக்காங்கல்ல? அம்மா எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு எனக்கு அப்ப யாருமே நீ போய் வேலை செஞ்சு சாப்பிடு. சும்மா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சு பேசிக்கிறியா? சும்மா எனக்கு யாரும் இல்ல. யாரும் இல்ல இல்ல நம்பித்தான் நான் வந்தேன் மேடம். எதுக்கு நம்பி வர? கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்கும். நம்பி வந்தாலும் என்ன கடவுளா அவரு நம்பி வரதுக்கு? ஒழிச்சு சாப்பிடு போ. என்ன முடிவு? மேடம் நான் முடிவு பண்ணா எனக்கு எல்லாம் இதான் வந்து. நான் சொன்னா கேப்பீங்களா? சொல்லுங்க மேடம். உங்க அந்த பொண்ணை செட்டில் பண்ணி அனுப்புங்க. உட்காருங்க. ஜம்முன்னு 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பையன் வந்து தப்பிக்க கூடாது. ஆமா. அந்த பையன் மேல கேஸ் போடணும். அவளுக்கு வந்து நஷ்டம் எடுக்கணும். ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? குழந்தைக்கு எல்லாம் வேண்டாம் மேடம். அவரோட வாழ முடியாது. சாரி. எனக்கு என் புருஷன் வேணும் மேடம். அதோ புருஷனே கிடையாது. என்ன கொடுமை சரவணன். ஆல்ரெடி திருமணமானவங்களை கல்யாணம் பண்ணா அது ஏமாந்தாலும் சரி ஏமாற்றப்பட்டாலும் சரி இதுதான். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பண்ணுமா இல்லையா? அவர் உனக்கு நீ வேணா நான் இப்ப உட்காந்து கதறல. அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. எப்படி போனாரு? நீங்க சொன்னனால போனார்ல? பொண்டாட்டி இருக்கல அவளுக்கு என்ன மரியாதை? நீ இன்னொருத்தனோட புருஷனை கூட்டிட்டு போய் என்னோட புருஷனை காமிப்ப. நாங்கெல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்கணும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன ஜெயில கூட போடுங்க மேடம். நான் ரெடியா. சரி நீங்க ஜெயிலுக்கு போங்கம்மா. என்ன சொன்னாரு புருஷன் வெளியே வந்து உங்ககிட்ட? உன் கூட தான் நான் இருப்பேன் ம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இங்க உட்காந்து கண்ணை காசிக்கிட்டு இருக்க கூடாது. என் புருஷன் மாத்திரம் எனக்கு வேணும் மேடம். வேற எதுவும் எனக்கு வேண்டாம் மேடம். அப்ப வேண்டாம். அவரை வர சொல்லாதீங்க. நீ கிளம்புமா. சும்மா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சு பேசிக்கிறியா? சும்மா 15 நாள் தெரியாதவனோட எதுக்கு கடலூருக்கு போன நீ? அவர் என்ன 1 வருஷமா லவ் பண்ணனால அவரை நம்பி நான் போனேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா நீ நோகிதெல்லாம் அவன் ஜொತೆ ಹೋಗಮ್ಮ நின்னுட்டாமான்னு சொல்லிட்டு கை சொல்லிட்டாங்க மேடம். அப்ப என்னங்க மேடம்? கையை தானே கழுவினாங்க. இப்ப கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு போய் தானே. என்னமா சொல்ற? என் வீட்டுக்காரி என் கூட இருக்கணும். அப்படி இல்ல அவரு 2 பேர் கூட சேர்ந்து வாழ்த்துல 2 பேர் ஸ்டேஷனுக்கு நான் அனுப்புறேன். சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்டேன். சொல்லு சட்டப்படி அவள் நடவடிக்கை. அவங்க வீட்டுல அவளை பார்க்க யாரெல்லாம்? நாங்க பாக்குறோம்பா. அப்ப கூட நீ விட்டுட்டு வர மாட்டியா? நீ சொல்லிடலாம் போது. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றிய? அதிகமா இருக்கா? பொண்டாட்டி எனக்கு வேண்டாம்னு சொன்னனால சைன் போட்டனால தான் எனக்கு அப்படியெல்லாம் வேண்டாம். யாரு வேணா வேண்டாம் சைன் போட்டுட்டு போட முடியுமா? இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இந்த பொண்டாட்டி வேண்டாம் சொல்லி சைன் போட்டு போயிட்டான். அப்ப வேண்டாம் நீ. அவன் சைன் மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.